உலகத்துல கொட்டி கிடக்கக்கூடிய பொய்கள் அப்படின்னு நீங்க வருஷப்படுத்தினீங்கன்னா திமுகவுக்கு எதிராக மட்டும்தான் நிறைய இருக்கும். அளவெடுத்து செஞ்ச மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா வேலைகளுக்கும் ஏத்தாப்புல அவன் ஒரு மஞ்சப்பை தச்சு வச்சிருப்பான். திராவிட இயக்கம் எழுதி வளர்ந்த இயக்கம் மட்டுமல்ல, எழுதி 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 நம்ம எல்லாம் வளர்த்தெடுத்த இயக்கம். அந்த நன்றி கடனுக்காக தான் நம்ம எல்லாம் இங்க நினைவு. இப்படி சமஸ்கிருத நடையில் இருந்த மேடை பேச்சுக்களை தூய தமிழ் நடைக்கு அண்ணா மாத்துறாரு. அக்ராசனாதிபதி அப்படிம்பாங்க, என்னன்னு தெரியுமா? பேரவை தலைவர். பிரேரம் அப்படிம்பாங்க, அமெண்ட்மெண்ட். இப்படி வார்த்தைகளே புரியாம இருந்தது. சட்டப்பேரவைக்குள்ள இப்படி பேசிட்டு இருந்தாங்க. இதை அண்ணா மாத்துறாரு. ஏன் லாங்குவேஜை மாத்துறாரு? அப்பதான் மக்கள்கிட்ட போய் சேரும். எங்களுக்கு மாநில இருந்து ஃபாரினுக்கு வேலைக்கு போறவங்க ஃபுல்லா குப்தா, சர்மா, பாண்டே, பார்ப்பனரா இருப்பாங்க. தமிழ்நாட்டுல இருந்து ஃபாரின்ல வேலை பார்க்கறவங்க பாருங்க, குப்புசாமி இருப்பாரு, கருப்புசாமி இருப்பாரு. எல்லா சாதியிலிருந்தும் முன்னேறி இருப்பாரு. தமிழ்நாட்டினுடைய தனித்துவம் இதையெல்லாம் இங்க சாதிக்கப்பட்டிருக்கு, நடந்திருக்குன்னா இந்த திராவிட இயக்கம் எழுதி 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 சாதித்து. என் உயிரில் மேலான எழுதி வளர்ந்த இயக்கம். எழுத்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னா, மனுஷன் மட்டும்தான் எழுதுறான். நமக்கு தெரியுது, இப்பெல்லாம் சொல்றாங்க பிளான்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுது, நாய்கள்லாம் கம்யூனிகேட் பண்ணுது, மிருகங்கள் கம்யூனிகேட் பண்ணுது, டால்ஃபின் கம்யூனிகேட் பண்ணுது. ஆனால் மனிதன் மட்டும் ஏன் எழுதுறான்? நீங்க ஆதி காலத்துல பாருங்க, நீங்க பழைய டாக்குமெண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா என்னென்னவோ டிசைன் வளர்த்துருக்காங்க. கீழடியிலிருந்து நம்ம எடுத்திருக்கிறோம், பானையில் எழுதி வச்சிருக்கான். இப்போ கூட நம்மளுடைய முதல்வர் அறிவிச்சிருக்கிறாரு பரிசு, $1 மில்லியன். எதுக்கு அறிவிச்சிருக்காரு? சிந்து சமவெளி எழுத்தை டெசிஃபர் பண்ணா, டீகோட் பண்ணா $1 மில்லியன் அறிவிச்சிருக்கிறாரு. மனிதனையும் எழுத்தையும் பிரிக்கவே முடியாது. திராவிட இயக்கம் எழுதி வளர்ந்த இயக்கம் மட்டுமல்ல, எழுதி 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 நம்ம எல்லாம் வளர்த்தெடுத்த இயக்கம். அந்த நன்றி கடனுக்காக தான் நம்ம எல்லாம் இங்க நின்றுட்டு இருக்கிறோம். இன்றைக்கு உத்தரப்பிரதேச பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பக்திமானே எடுத்துக்கங்க. கங்கை நதியில் போய் குளிக்க சொன்னால் குளிப்பாரா? தமிழ்நாட்டை சேர்ந்த யாராவது? நல்லா பட்டையை கொட்டை, ஏன்பா அது என்னப்பா சாக்கடை மாதிரி இருக்குது, அது என்னப்பா எல்லாரும் அதிலேயே பாத்ரூம் போகிறாங்க, அதிலேயே பணத்தை போடுறாங்க, அதிலேயே போய் முங்குறாங்கன்னு தமிழ்நாட்டில் இருக்க யோசிப்பானா? தமிழ்நாட்டில் இருக்கிற பக்திமான் கூட யோசிப்பானா? அந்த யோசிக்கும் தன்மை இருக்குல்ல, கடவுளை கும்பிட்டாலும் கடவுளை எப்படி தனக்கு ஆபத்து வராமல் கும்பிட வேணுங்கிறது இந்த திராவிட இயக்கம் எழுதி 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 அவனுக்கு சொல்லி கொடுத்த பண்பு. அதனால தான் இந்த திராவிட இயக்கம் ரொம்ப தனித்துவமான இயக்கம். இது மாதிரி ஒரு இயக்கம் உலகத்திலேயே கிடையாது. முதல்ல இடஒதுக்கீடு பற்றி பேசின நாடு எது? தமிழ்நாடு. முதல்ல இந்திய எதிர்ப்பை யார் பேசினா? தமிழ்நாடு. இன்றைக்கு யாரெல்லாம் பேசுறாங்க? இன்றைக்கு பஞ்சாப்ல இந்திய எதிர்ப்பு கேட்குது, வெஸ்ட் பெங்கால்ல இந்திய எதிர்ப்பு இருக்கிறது, கர்நாடகாவில் மெட்ரோல இந்திய எழுத்துக்களை அளிக்கிறார்கள். அப்ப இதற்கெல்லாம் முன்னோடிகளாக இருக்கிற நாம் தான் பாஜக எதிர்ப்பிலும் முன்னோடிகளாக இருந்து இந்த இந்தியா என்கிற நிலப்பரப்பை காக்க வேண்டிய கடமை திராவிட இயக்கத்துக்கு இருக்கிறது. அதற்கான கூர்மை உங்கள் எழுத்துக்களில் இருக்கிறது. அண்ணாவை பற்றி பெருமையா ஒன்று சொல்றோம்ல, என்ன சொல்கிறோம்? ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ், மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஸ்பீக் ஹிந்தி, அதனால ஹிந்தி தான் நேஷனல் லாங்குவேஜ்னு வடக்கன் சொன்னோம்னா அண்ணா ஒரு எதிர்கேள்வி கேட்குறாருல, அது என்ன? லாஜிக். கடவுள் ஏன் பேசலைன்னு கேட்குறாருல, லாஜிக். இது மாதிரி நீங்கள் நம்ம தலைவர்களோட எழுத்துக்களை எடுத்து படிச்சிங்கன்னா அது எல்லாத்துலேயுமே லாஜிக் இருக்கும். நீங்கள் ஒரு மனிதனை மனம் மாற்றம், அவனுடைய மனதில் மாற்றத்தை ஏற்படுத்த வேணும்னா உங்களுடைய எழுத்துக்களில் கண்டிப்பாக லாஜிக் என்பது இருக்கணும். வட இந்திய மாநிலங்கள்லேருந்து ஃபாரினுக்கு வேலைக்கு போகிறவன் ஃபுல்லாக குப்தா, சர்மா, பாண்டே, இந்த மாதிரி பார்ப்பனராக இருப்பாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஃபாரினில் வேலை பார்க்குறவங்க பாருங்க, குப்புசாமி இருப்பார், கருப்புசாமி இருப்பார், அருண் இருப்பார், முருகன் இருப்பார். எல்லா சாதியிலிருந்தும் முன்னேறி இருப்பார்.
இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டினுடைய தனித்துவம். இதையெல்லாம் இங்கே சாதிக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் இங்கே நடந்திருக்குன்னா இந்த திராவிட இயக்கம் எழுதி 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 சாதித்தது. நீங்க பெரியாரை வடிகட்டி 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 டிஸ்டில் பண்ணி பெரியாருங்கிறது யாரு, பெரியாருங்கிறவர் எதற்காக உயிரோடு இருந்தார்னா இந்த மண்ணில் மனிதாபிமானத்தை செழிக்க வைக்க வேண்டும்ங்கிற ஒரே காரணத்துக்கு அந்த மனுஷன் இருந்தார். வேற எந்த காரணமும் அவர் கிடையாது. ஏன் அவரை தந்தை பெரியாருங்கிறோம்? ஏன் தந்தை பெரியார்னா, என்றைக்காவது உங்கள் தந்தை உங்களிடம் ஏதாவது எதிர்பார்த்திருக்கிறாரா? உலகத்திலேயே மக்களிடம் எதிர்பார்க்காமல் கடைசி வரை தன்னிடம் இருப்பதை மட்டுமே மக்களுக்கு கொடுத்து 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 செத்த ஒரு தலைவன் இருக்காருன்னா தலைவர் பெரியார் மட்டும்தான். தமிழ் வழி கல்வியை கலைஞர் கொண்டு வரதா சொல்றாரு. கலைஞர் வந்து முதல்வராக இருக்கும்போது தமிழ் வழி கல்வி வருது. அப்ப பெரியாருக்கு ஒரு பயம். என்ன பயம்னா, இந்த பாப்பான்லாம் இங்கிலீஷ் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் போயிடுவானே, நம்ம பிள்ளைங்க மட்டும் தமிழ் படிச்சுட்டு தமிழ்லையே உட்கார்ந்துருக்க போதுங்கன்னு பெரியாருக்கு உண்மையிலேயே பயம் இருக்கு. பெரியாருக்கு எல்லா பயமும் இந்த பசங்க எப்படியாவது முன்னேறணும், அதுக்கு நீ இதை படிக்கணும் அதை எதை படிச்சா முன்னேறுவியோ படி, அவ்வளவுதான். அப்ப அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டரில் அவருக்கு இருக்கிற அந்த அரவணைப்பையும் அன்பையும் பாருங்க. எனக்கு வந்து வயதாகி விட்டது, நான் இன்னும் எத்தனை நாள் இருப்பேன் என்று தெரியவில்லை, உங்களை எல்லாம் அனாதைகளாக விட்டு விட்டு போக போகிறேன். இப்படி இருக்கு. இந்த நிலைமையில தமிழ் வழி கல்வியை கலைஞர் கொண்டு வந்திருக்கிறார். பாப்பான்லாம் இங்கிலீஷ் ஆங்கிலம் படிச்சுட்டு போயிடுவான், நம்ம பிள்ளைங்க இப்படி ஆயிருமேன்னு எனக்கு இருக்கிற அக்கறையை தெரிவித்த போது கலைஞர் எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார். தமிழ் வழி கல்வியில் பயின்றவர்களுக்கு அரசு உத்தியோகத்தில் இடஒதுக்கீடு கொடுப்பேன்னு கலைஞர் உத்தரவு செய்திருக்கிறார். நான் அவரை நம்புகிறேன், நீங்களும் நம்புங்கள். இது எப்படி ஒரு லெட்டர் பாருங்க. பெரியார் வந்து இந்த நாட்டில் இந்த அறிஞர் அப்படி சொன்னார், இந்த நாட்டில் அப்படி அறிஞர் சொன்னார்னு தரவோட பேச மாட்டார். அவர் முழுக்க முழுக்க சிந்தனை, சுயம்பு. அவர் சிந்தனையா பேசுவார். ஆனால் என்ன பண்ணுவார், இந்த நாட்டில் இப்படி கண்டுபிடிச்சிருக்கான், இந்த நாட்டில் இதை கண்டுபிடிச்சிருக்கான், நீ இப்படி உருப்படாமல் இருக்கியடான்னு திட்டுவார். அண்ணாவினுடைய கலைஞருடைய புத்தகங்கள்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவங்க 2 பேர் காலத்தில் இன்டர்நெட் கிடையாது, கூகுள் கிடையாது, சாட் ஜிபிடி கிடையாது, டீப்சிக் கிடையாது. இவங்க எத்தனை புத்தகங்களை படித்து நோட்ஸ் எடுத்து, அதுவும் நெஞ்சுக்கு நீதெல்லாம் கலைஞர் பிறக்கிறார். கலைஞர் பிறந்த வருடத்தை சொல்றார். நான் இந்த வருஷத்துல பிறந்தேன்றதுக்கு ஒரு சாப்டர். அதற்கு அந்த வருஷம் உலகத்துல எந்தெந்த நாட்டுல என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன தலைவர்கள் என்னென்ன பண்ணாங்கன்னு அவ்வளவையும் நெஞ்சுக்கு நீதி எழுதுறாரு. எல்லாரும் சொல்றாங்க நெஞ்சுக்கு நீதி தமிழ்நாட்டு வரலாறுன்னு, அது உலக வரலாறு. சமூக வலைதளத்தில் எழுத வேண்டியதன் தேவை என்ன? வாட் இஸ் த அல்டிமேட் பர்பஸ் ஃபார் யூ டு ரைட் இன் சோஷியல் மீடியா? என்னது? ஒரு தம்பியாகவோ, ஒரு சங்கியாகவோ, ஒரு அணிலாகவோ இருக்கிற அதாவது மனிதனாக இல்லாத ஒரு உயிரினத்தை உடன்பிறப்பு என்கிற மனிதனாக மாற்றுவதுதான் உங்கள் சமூக வலைதள எழுத்தின் அல்டிமேட் கோலாக இருக்கணும். நம்மளுடைய மக்கள் வந்து ரொம்ப சுயமரியாதை உள்ளவர்கள். அவனுக்கு அறிவு இல்லைனாலுமே சுயமரியாதை இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை தான், அவனுக்கு அறிவே இருக்காது. சீமான் தான் தலைவருமா, ஆனாலும் அவனுக்கு கொஞ்சம் சுயமரியாதை இருக்கும். அப்போ நீங்கள் அவனை திட்டக்கூடாது. சீமானை திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சரி அவர் தான் திட்டுறாருன்னு ஒரு காலத்தில் உங்கள் பக்கம் வந்துடுவான். அதனால தான் எப்பயுமே தலைவர்களை திட்ட வேண்டும், தொண்டர்களுக்காக எழுத வேண்டும். அதே மாதிரி உடனே மாற்றம் நிகழாது. எந்த மாற்றமும் சமூக வலைதளத்தில் நீங்கள் ஒரு கருத்தை சொன்ன உடனே அண்ணே சூப்பர்னே நான் டக்குன்னு மனசு மாறிட்டேனே அப்படிலாம் தமிழர்கள் மாற மாட்டாங்க. தமிழர்கள் காலங்காலமாக நீங்கள் எவ்வளவு முட்டாளாக இருந்தாலும், வேற கட்சியில் இருந்தாலும், வேற ஒருத்தரை ஃபாலோ பண்ணாலும், அவன் ஏதோ ஒரு வகையில் திராவிட இயக்கத்தால் தொடப்பட்டிருப்பான். திராவிட இயக்கத்தின் சுயமரியாதை அவனுக்குள்ள ஏதோ ஒரு வகையில் ஜீனில் இருக்கும். அதனால் அவன் உடனேலாம் மாற மாட்டான். நான் சொல்கிறது தான் சரின்னு உட்கார்ந்துருப்பான். ஆக நீங்கள் தொடர்ந்து பேசணும், தொடர்ந்து எழுதணும். அந்த ஒரு என்னடா எழுதிட்டே இருக்கணும், போர் அடிக்கூட 1000 தடவை கேட்பான். கலைஞர் வந்து திருட்டு ரயில் ஏறி வந்தாருன்ற பொய்யை இப்போ வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. போர் அடிக்குது, இந்த கேள்வி போர் அடிக்குதுன்னு பதில் சொல்லாமல் விட்டுறலாமா? இல்லையா, பொய் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பொய் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் தான் சோறு விடாமல் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு உண்மையை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சோறு விட்டுறாதீங்க. சோறு விடும்போது பெரியாரை நினச்சிக்கோங்க. பெரியார் சோறு விட்டு இருந்தால் இன்னைக்கு என்ன இருக்கும்? 60 வயசுல பெரியார் ரிட்டையர் ஆகிறேன்னு போயிருந்தா என்னப்பா இருப்போம்? நம்ம இங்கே நிற்க முடியுமா? கலைஞர் 58 வயசுல ரிட்டையர் ஆயிருவேன்னு உட்கார்ந்துருந்தா நம்ம இங்கே நிற்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அவங்கெல்லாம் ரிட்டையர் ஆயிருந்தா என்ன செய்வோம்? நம்மளும் மகா கும்ப மேலால போய் நம்மளும் செத்துருப்போம். எழுத்தும் பேச்சும் டெட்லி காம்போ. நம்மை வாழ வைத்த காம்போ, வாழ வைக்கும் காம்போ. அதை ஞாபகம் வச்சுங்க. இங்க 2யுமே செய்ததால் தான் இந்த முப்பெரும் தலைவர்களாக நம்மளுடைய தலைவர்கள் காலங்கடந்து இன்னைக்கு நிற்கிறார்கள். வெறுமனே பேசிவிட்டு போயிருந்தார்கள்னா அவங்க என்ன பேசியிருந்தாங்க நமக்கு தெரியுமா? எல்லாத்தையும் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். என் உயிரினும் மேலான